வணக்கம் சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலுக்கு திருப்பி வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நம்ம இந்த ஒரு vlog ஆரம்பிச்சிட்டோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம எப்பப்போலாம் இந்த நமக்கு பின்னாடி இருக்க டெடி பேரை பார்க்குறோமோ அப்பப்போலாம் நமக்கு வந்து வெக்கேஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இந்த ட்ரிப்பு ஒரு ஃபுல் எனர்ஜியோட ஒரு ஃபுல் பேக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாங்கள் சைனா போகிறோங்க. இந்த ட்ரிப்பு நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக அமைய போகுது. நான், என்னோடய 2 பசங்க, என்னோடய ஒய்ஃபு, நாங்கள் 4 பேர் சேர்ந்து நாங்கள் சைனா போக போகிறோம். லோக்கலாக வந்து இங்கே மணி 12:45 இல்லை 11:45 ஆகுது. ஸோ நம்மளோட ஃப்ளைட்டுங்க இந்த தடவை நம்ம போகிறது ஒரு சைனா பேஸ்ட் பண்ண கெரியரில் நம்ம போகிறோம். சியாமன் ஏர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஏர்லைனில் நம்ம இங்கேருந்து போக போகிறோம். இங்கேருந்து ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னாங்க 8 hours. ஸோ அந்த 8 hours நம்ம எங்கே போய் ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை எங்கே போய் ரீச் ஆக போகிறோம் அப்படின்னா, நம்ம அப்படி ஒரு ஊர் அது போயிட்டு பீஜிங்கில் சேர போகிறோம். பீஜிங் அப்படின்னு சொல்லும்போது அது சைனாவோட கேபிட்டல். அண்ட் பீயிங் டிசம்பர் மாதம் -1 degree வரைக்கும் டெம்பரேச்சர் போகுமாமா. ஸோ இதெல்லாம் ஹைலைட்ஸ் ஆஃப் த ட்ரிப்புங்க. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு போயிட்டு கிரேட் வால் ஆஃப் சைனா, அதான் நம்மளோட ஒரு பெரிய ஒரு பிளான். அந்த ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்க அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் வேறு வந்து ஃபார்பிடன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா பார்த்து வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஹைலைட்ஸுங்க. ஸோ நம்ம அப்படிங்கிறது என்ன பண்ணலாங்க, போர்டிங் கேட்டுக்கு போவோம். போர்டிங் கேட்டுக்கு போயிட்டு நம்ம ஃப்ளைட்டை போட் பண்ணலாம். இதோ நம்ம இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க. நல்லா இருக்குது இந்த ஃப்ளைட். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு போயிங் 787-900 சீரீஸ் அப்படின்னா இது ஒரு ட்ரீம் லைனர். ஸோ இதான் அதோட சேஃப்டி கார்டு. ஆனாங்க இந்த ஏர்க்ராஃப்ட்டு நான் நினச்சதோட செமையாக இருக்குது. முன்னாடி சொன்ன சூப்பராக இருக்குது ஏர்க்ராஃப்ட்டு. அப்போது பக்கத்தில் யாருமே இல்லைங்க. இதோ இந்த சீட்டு ஃபுல்லாக எம்டி. பின்னாடி சீட்டில் தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃப்ளைட்டெல்லாம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா படுத்து தூங்கி வச்சுட்டு போயிடலாங்க. நமக்கு என்னன்னாங்க, இப்போது வெளியே இருந்து நமக்கு அந்த ஜன்னலை வந்து நமக்கு இந்த மாதிரி பூட்டி கிடக்கிற மாதிரிலாம் ஷட்டர் கிடையாதுங்க. டேரெக்டாக அந்த பட்டன் மட்டும் தான், அதை மட்டும் அமுக்கினா போதும். அதுவே வந்து டார்க் ஆயிரும். அதை கீழே அமுக்கினா போதும். லைக் அதை மேலே அமுக்கினா இந்த ஒரு பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து ஃபுல்லாக வந்து விண்டோ ஓப்பன் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த கீழே இருக்கிறத பண்ணால் அது அப்படியே டார்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இந்த சேஃப்டி வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. அதாவது காது கேட்க முடியாதவங்க அவங்களும் வந்து இந்த ஆக்ஷன் மூலியமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சேஃப்டியோட டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவும் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் புதுசாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஏர்லைனில் நான் பார்க்குறது. இதேமாதிரி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அஃபிஷியலாக சைனா இமிக்ரேஷனு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சுங்க. செம்ம சூப்பராக இருக்குது ஏர்போர்ட். வேறு லெவல் ஏர்போர்ட்டு. கிட்டத்தட்ட வந்து அது 7-7 அடுக்காமாங்க இந்த ஏர்போர்ட்டு. ஸோ இமிக்ரேஷனு, கஸ்டம்ஸு எல்லாம் செம்ம ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. அப்போது நெக்ஸ்ட்டுங்க என்னென்னா, எனக்கு இங்கே தெரியும் இங்கே வந்து நமக்கு கூகுள் ஒர்க் ஆகாது. அப்புறமா வந்து ஆப்பிள் மட்டும்தான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா வந்துங்க நிறைய இது நம்ம என்னெல்லாம் வந்து இந்தியாவில் காமனாக யூஸ் பண்ணுறோமோ வெப்சைட் அதெல்லாமே இங்கே வந்து பிளாக் ஆகும். ஸோ அதனால் இங்கேருந்து நான் வரும்போது என்ன பண்ணேன், trip.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு. அதில் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அரைவலில் வந்து போர்டு பிடிச்சி நிற்கிறதுக்காகவே நம்ம வந்து ஒரு டிரைவரை வெயிட் பண்ண வச்சிட்டோம். ஸோ அதான் நம்ம போர்டு கையில் வச்சுருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு செட்டப் பண்ணிட்டோம். இங்கேருந்து எனக்கு ஹோட்டல் வரைக்கும் போனால் போதும். அதுக்கப்புறமா வந்து எப்படியா நம்ம சர்வை பண்ணிடலாம். பிகாஸ் இங்கே சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கூடுதல் இருக்கிறதுனால லைக் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேவிகேஷனுக்கு. வெளியெல்லாம் வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க. இன்றைக்கி பீஜிங்கில் இப்போது நாங்கள் நின்றுட்டுருக்க டெம்பரேச்சர் வந்து 1 டிகிரிங்க. 1 டிகிரி டெம்பரேச்சர். ஆமாம், இந்த அரைவல் ஹால்லேருந்து எங்களுக்கு வெளியே வரும்போதே எங்களுக்கு வந்து அந்த ஒரு கோல்டு ஃபீலாக ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்போது நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறினதுக்கும் இப்போ வெளியே இறங்கினதுக்கும் எங்கள் காஸ்டியூம் கொண்டு கம்ப்ளீட்டாக நம்ம மாற்றிட்டு தான் வந்திருக்கோம். பட்டு வேறு லெவலுங்க, சான்ஸே இல்லை. வாவ், இட்ஸ் கோல்ட் நோ. நினச்ச மாதிரி இல்லைங்க, நினச்ச மாதிரி வேறு மாதிரி இருக்குது சைனா. வாவ், சூப்பரு. அதாவதுங்க, நான் இப்போ வந்து ஒரு எக்ஸிட்லேருந்து வெளியே வரும்போது இதை நான் எடுத்தேன். இது என்னன்னு சொன்னால், இப்போ தான் நான் அதை ஃபுல்லாக வாசித்து பார்த்தேன். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, பேசஞ்சர்ஸ் ஹூ ரிக்வயர் லவ்விங் கம்பெனின்ஷிப் அப்படின்னா இந்த எல்லோ டேகு. அப்புறமா வந்து யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு. அப்புறமா வந்து இந்த ஃப்ளைட் டைமுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நியர் டு டிபார்ச்சர். அந்த மாதிரிலாம் நமக்கு பேசஞ்சர் இருப்பாங்கல்ல. இப்போது உள்ளுக்குள்ளே போகும்போது இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கையில் போட்டு விட்டுருவாங்களாம். அப்படி போட்டுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாக்கி உள்ள பேசஞ்சர், அங்கே இருக்க பாக்கி உள்ள ஸ்டாஃபு அவங்கெல்லாம் பார்த்து இவங்களுக்கு வழி விட்டு போயிடுவாங்களாமாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சர்வீஸ். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வேறு லெவலு. பீஜிங்கை பொறுத்த வரைக்குங்க
என்னென்னா நமக்கு வந்து 2 மெயின் ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து பீஜிங் கேபிட்டல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டக்ஸிங் ஏர்போர்ட். இப்போ நம்ம வந்த ஏர்போர்ட் வந்து இருக்கிறதுலே புது ஏர்போர்ட் ஆமாங்க. அண்ட் அது வந்து சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்குது. அதனால் நமக்கு இங்கேருந்து சிட்டி போகிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 hour பக்கம் ஆகுமாமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னாங்க. அண்டு செகண்ட் என்னென்னா, இப்போது இந்த பீஜிங் ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இமிக்ரேஷனு, கஸ்டம்ஸு அதெல்லாம் வேறு லெவலுங்க. ஜாஸ்தி கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆனால் ஒரு 5 minutes நிற்க விட்டு ஃபுல்லாக நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணது எல்லாமே பார்த்து செக் பண்ணாங்க. அண்ட் ஒரு நல்ல விஷயம் இந்த ஒரு ட்ரிப்பில் நான் பண்ணது என்னென்னா, கேப் வந்து நம்ம வரதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலாக ஜென்ரல் நான் பண்ண மாட்டேன். பட் ஆனால் இந்த ஊரில் வரும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த சிம் கார்டு முதற்கொண்டு எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த trip.com அப்படின்னு சொல்கிறதுல வந்து நான் வந்து புக் பண்ணி வச்சிட்டேன். லைக் ஸோ இவங்க வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த நம்மளோட பேர் வச்சு முதல் தடவையாக நம்மளெல்லாம் வெல்கம் பண்ணுறாங்க இந்த ஊரில். அப்போ அங்கேருந்து நம்ம கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட அந்த ரோடு. எல்லாமே சைனீஸ் தான், ஒன்றுமே இங்கிலீஷ் கிடையாது. பக்கத்தில் ஓட்டுநரும் கூட ஃபுல்லாக பேசுகிறது வந்து அவங்க ஒரு மொழியில் தான் பேசுகிறாங்க. வெறும் வாங்க வணக்கம் அது மட்டும்தான் வந்து நம்ம பாஷையில் வருது. ஐயா தமிழ் அறிஞரே, கல்கத்தால தமிழனை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பார்க்கறது பெரும்பாக்கியம் ஐயா. இங்கே இருக்க ஹைவேஸ்லங்க நம்ம போகிற ரோட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டருக்கும் 2 கேமரா இருக்குங்க. மினிமம் நான் சொல்கிறேன், ஒரு 100 மீட்டருக்கும் 2 கேமரா இருக்குது. அது மேபி சர்வேலன்ஸ் கேமரா இருக்கலாம், இல்லாட்டினா வந்து இந்த ஸ்பீடு மானிட்டர் பண்ணுற கேமராவாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து லைக் மொபைல் யூஸ் பண்ணுறாங்களா, சீட் பெல்ட் போட்டுருக்காங்களா, எதுக்கெல்லாமோ கேமரா வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து லைக் போலீஸுன்றது நமக்கு ரோட்டில் வந்து பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நமக்கு மெயின் ஃபுல்லாக அந்த கேமரா வச்சு தான் மாட்டர் பண்ணுறாங்க. வேறு லெவலுங்க. இது வந்து இங்கே இருக்க ஒரு டோல்கேட்டுங்க. என்னன்னா நம்ம ஊரில் இருக்க அதே ஃபாஸ்டாகு அதே மாதிரி இங்கே வந்து இதை மாதிரி மேலே வந்து மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் என்னென்னா நம்ம போனதுக்கப்புறமா நம்ம வண்டியை வந்து அங்கே நிப்பாட்டிட்டு, ஐ மீன் ஈவன் அது ஸ்கேன் பண்ணாலுமே வண்டி வந்து அங்கே நிற்கும். நின்னதுக்கப்புறம் தான் அந்த கேட் ஓப்பன் ஆகும். இங்கே அப்படி இல்லைங்க, ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடி வச்சு கேட் ஓப்பன் ஆயிடுது. அண்ட் நிற்கவே தேவையில்லை, ஓப்பன் ஆன அதே ஒரு ஸ்பீடில் நம்ம எக்ஸிட்டும் ஆகிடலாம். அங்கேயும் நமக்கு வந்து இந்த 4 வீலருக்குலாம் வந்து இந்த மாதிரி மெயின் ரோட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதே இது நம்ம அந்த சைக்கிளு அப்புறமா வந்து ஸ்கூட்ரு அதெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கெலாம் செப்பரேட் லேனுங்க. அதனால் மேக்ஸிமம் அந்த 2 வீலரோட க்ரௌட் வந்து நம்மளோட இந்த மெயின் லேனுக்குள்ளே வர மாட்டேங்குது. ஸோ ஒரு அட்வான்டேஜ் இங்கே நம்ம வண்டி ஓட்டும்போது. இப்போங்க இந்த செக்இனில் என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு ஹோட்டல் வந்து ஃபுல்லாக இருக்குது, ஆக்குபென்சி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே வந்து நமக்கு வந்து ஒரு டீலக்ஸ் ரூமுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வா, இன்னும் ஒரு லக்கு இல்லை. ஸோ அதான் இப்போ 10வது ஃப்ளோர் ஆமாங்க ரூமு. போயிட்டு பார்க்கலாம் ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே இருக்க அந்த ஹோட்டலோட சரௌண்டிங்லாங்க வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே ஆக்சுவலாக அக்சசபிளாக இருக்குது. இந்த ஹோட்டலோட பேஸ்மெண்ட்டில் அந்த ரிசப்ஷன் பக்கத்துலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ராசரி ஸ்டோர் இருக்குது, அந்த சைடில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது, முன்னாடி போனால் மெக்டீஸ் இருக்குது. அண்டு ஓகேங்க, ஒரு 4 ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் வருதுன்னு நினைக்கிறேன் இது. பட் ஸ்டில் ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ரேட்டில் நம்ம அந்த சென்டர் ஆஃப் சைனாவில் நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஐ மீன் சென்டர் ஆஃப் பீஜிங்கில். பரவாயில்லைங்க, ரூம் வந்து அவ்வளோத்துக்கு மோசம் சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு. அப்புறமா அதுவும் இல்லாமல் நமக்கு பாத்ரூமும் கூட பாத் டப்பு தான் இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ டைம் வந்து இங்கே கரெக்டாக 5:30 ஆகிப்போச்சு ஈவினிங்கில். ஸோ அதுக்கப்புறமா நைட்டு நம்ம டின்னரில் மீட் பண்ணலாங்க. நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொன்னால் எனக்கு அடுத்த கண்ட்ரிக்கு உங்களை கூட்டு போய் காமிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ பை பை கைஸ், நம்ம சீக்கிரமாக அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.